ஜானகி, அம்மா ஜானகி. அப்பா, ஏப்பா கண்டவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? கண்டவங்க இல்லம்மா, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன கேட்காம ஏப்பா வர சொன்னீங்க? ஒரு மாப்பிளைய பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்குமா? ஆனா மாப்பிளை பாக்குற உரிமை இந்த அப்பனுக்கு இல்லையாமா? அந்த அயோக்கியருக்கு பயந்துட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. முதல்ல அவங்க எல்லாரையும் போக சொல்லுங்க. அம்மா ஜானகி, உன்கிட்ட கேட்காம இந்த ஏற்பாடு பண்ணது என் தப்புதான். ஆனா அவங்கள வீட்டுக்கு வந்து பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் அவங்க முன்னாடி வந்து நின்னு நீதாமா என் கௌரவத்தை காப்பாத்தணும். என்ன தைரியம்? மாமனார, நான் சொன்னதையும் மீறி உன் பொண்ணுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற பாத்தியா? இப்பவே இந்த இடத்துலயும் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற பார். உன்னை தடுத்து நிறுத்துற தைரியம் எனக்கு ஒண்ணும்னா இல்ல வேண்டாம். ஆனா இந்த தெருவில் இருக்கிறவங்க இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கடா. இப்பயே ஊரை கூட்டி நியாயம் கேட்கிற பார். இந்த ஊர்ல என்ன எதிர்த்து எவன் நியாயம் சொல்றான்னு பாத்துலாம் வாடி. மாமா, நான் நடந்தா எதிரில வர்றதுக்கே நடுங்கிற இவங்கள போய் நியாயம் கேட்க கூப்பிட்டிருக்கேன் மாமா. பத்திரிகை அடிக்காம மேளம் கொட்டாம ஊரை கூட்டாம நம்ம கல்யாணம் நடந்துருமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த கவலையை போக்கிட்டாரு உங்க அப்பா. எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த சுபயோக சுபதினத்துல உங்க எல்லாரையும் சாட்சியா வச்சு ஜானகி கழுத்துல நான் தாலியை கட்ட போறேன். இஷ்டமில்லாத கழுத்துல தாலி கட்டியே அது தப்புன்னு தட்டி கேட்கறதுக்கு உங்களை யாருக்காவது தைரியம் இருக்கா? எவனும் தைரியசாலி இல்லைங்கிறது எனக்கு தெரியும். என்ன தடுத்து நிறுத்த தைரியசாலி எவனாவது இருந்தான்னா 5 நிமிஷம் டைம் தரேன். இந்த தாலியை ஜானகி கழுத்துல கட்டலாம். சரிதானே மாமா? இந்தாங்க தாலி. உன்னை தட்டி கேட்க என் தலைவன் வந்துட்டான்டா.
मम जीवन हेतुना कंठे पद्मादि शुभगे விருப்பமில்லாத பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வந்தான் தான் நான் அவனை அடிச்சேன். அதே தப்பு நானும் செய்ய மாட்டேன். நீ ஆசைப்பட்டபடி என்னைக்கு நான் ஒரு மனுஷனா மாறிட்டேன் நீ நினைக்கிறியோ அன்னைக்கு இந்த தாலிக்காக நீ தலை குனிஞ்சா போதும். அப்பதான் நான் கொடுத்த தாலி இருக்கும். கண்ணு வைக்காம அந்த தாலியே பார்த்துட்டு இருப்பா. மனசுல இந்த ராஜ்குமார் நினைப்புதான். என் நெஞ்சிலே வந்ததே பாட்டு உன் கண்களின் சம்மதம் கேட்டு நீ சென்றலென வந்து அனைத்தால் போதுமே வான் மேகங்களில் நெஞ்சம் பறந்தே போகுமே மொட்டுக்கள் திறக்கட்டுமே என் நெஞ்சிலே வந்ததே பாட்டு உன் கண்களின் சம்மதம் கேட்டு நீ தென்றலென வந்து அனைத்தால் போதுமே வான் மேகங்களில் நெஞ்சம் பறந்தேருமே மொட்டுக்கள் திறக்கட்டுமே. மல்லிகை அருகினில் வா என்றது நீ வந்ததும் மனம் இது ஏன் துள்ளது மோகம் துணை முத்தாடுது தேகம் துணை கேட்டாடுது கண்ணா இதை யார் சொன்னது என் மனம் யார் கண்டது பூங்கொடியை தென்றல் அறியும் என் மனது உன்னை அறியும் போதும் விளக்கம் அது புரியும் எனக்கு வாழும் வரைக்கும் அதிராசை இருக்கு தேவியே பாடவா மோகராகம் என் நெஞ்சிலே வந்ததே பாட்டு உன் கண்களில் சம்மதம் கேட்டு நீ தென்றலென வந்து அனைத்தால் போதுமே வான் மேகங்களின் நெஞ்சம் பறந்தே போகுமே மொட்டுக்கள் திறக்கட்டுமே. வீதியில் மன்மதன் தேர் வந்தது ரோஜா மலர் கண்டாடுது ராஜா மனம் பந்தாடுது வஞ்சி கொடி நின்றாடுது தஞ்சம் என மன்றாடுது பூவெடுத்து மாலை கொடுக்க நீ வரலாம் ஏதி குறிக்க தொட்டு பிடிப்போம் புது சொர்க்கம் படைப்போம் சோலை மனம் சுத்தி கிடப்போம்
என் நெஞ்சிலே வந்ததே பாட்டு உன் கண்களின் சம்மதம் கேட்டு நீ சென்றலென வந்து அணைத்தால் போதுமே வான் மேகங்களில் நெஞ்சம் பறந்தே போகுமே மொட்டுக்கள் தீர கட்டமே வாத்தியாரே. எஸ் மை சன். அன்னைக்கு நான் அவசரப்பட்டேன். உங்ககிட்ட பாக்ஸிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற வழியே இல்ல, நீங்க எனக்கு கத்து கொடுத்தே ஆகணும். பாக்ஸரா மாறணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். அது உன்னால முடியாது. வாத்தியாரே, கை விடு விடு. வாத்தியாரே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கைய பத்தி பயங்கரமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, லவ் பண்றியா? யா குமார், உன் வாழ்க்கையை மாத்த நான் உதவி செய்யறேன். எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அதுக்கு நீ துணையா இருக்கு. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் துரப்பாண்டி அந்த காலத்துல பாக்ஸிங் தான் லைஃப்னு இருந்தேன். கலந்துகிட்ட எல்லா போட்டியிலையும் நான் தான் ஜெயிப்பேன். அதை சாதகமாக்கி பணம் சம்பாதிக்க பாக்ஸிங்க சூதாட்டமா மாத்தினான் துரப்பாண்டி. என்ன தோத்து போக சொல்லி மிரட்டினான். அவனை அவமானப்படுத்தி அனுப்பினேன். என்ன பழிவாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அந்த துரப்பாண்டி. துரப்பாண்டி சுட்டி காட்டுற ஆள் தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமைய அவன் உருவாக்கிட்டான். அத மாத்தணும். அவன் சர்வாதிகாரத்தை ஒழிக்கணும். அதுக்கு நீ துணையா இருக்கணும் குமார். வாத்தியாரே, என்னோட சுயநலத்துக்காக தான் நான் இங்க பாக்ஸிங் கத்துக்க வந்தேன். ஆனா எனக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்கீங்க. என் உயிரை போல சரி, அந்த துரப்பாண்டியோட சர்வாதிகாரத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உங்க மேல சத்தியம் வாத்தியாரே.
ஜானகியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கினேன். அது கல்யாணம். எல்லா பாக்ஸிங் போட்டியிலையும் துரப்பாண்டி ஆட்களை ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். எந்த பிரச்சனையுமே இல்லாத சமயத்துல